இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. ஒரு கிராமத்தில் சின்ன தம்பி பெரிய தம்பின்னு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. பெரிய தம்பிக்கு கல்யாணம் ஆகியும் மனைவியும் இருந்தாங்க. இந்தாங்க நீ இந்த மாசத்தோட சம்பளம். ஒரு 1000 ரூபாய் மட்டும் செலவுக்கு எடுத்துன்னு இருக்கான். நீ ட்ரெஸ் வேற வாங்கணும், அதனாலதான் 1000 ரூபாய் எடுத்துன்னு இருக்கேன். சரி சாப்பாடு போடுங்க அண்ணி, பசிக்குது ரொம்ப. உன் சம்பளத்தை தூக்கி கொஞ்சம் ஓர வைப்பா. உங்க அக்கா ஏதோ உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா, போய் பார்த்துட்டு வந்துடு நாளைக்கு. பொண்ணெல்லாம் எப்படி இருந்தாலும் கட்டிக்கணும், நான் செலக்ட் பண்றேன்னு சொன்னாங்க உங்க அக்கா. நானும் போட்டோல பார்த்தேன், அழகா தான் இருக்கு. நாளைக்கு போயிட்டு வந்துடு. கொஞ்ச நாள் ஆனதும் அவங்களுக்கும் கல்யாணமும் ஆச்சு. எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? 2 பேரும் ஜோடி பொருத்தமும் அவ்வளோ பக்காவா இருக்கு. என் கண்ணே போட்டுரும் போல. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரி சுத்தி போனோம். உங்களுக்கு போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்க? உங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லி தரலையா? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு. நாங்க எங்க போறோம், உங்களுக்கு என்ன? ஐயோ, ஹோட்டலுக்கு எங்கன்னா போறீங்களோ என்னவோ. சாப்பாடு கம்மியா செய்யிட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டோமா. இதுல என்ன தப்பு? ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே, நாங்க எங்க போல, கோயிலுக்கு தான் நீ போயிட்டு வரலான்னு போயின்னு இருக்கோம். ஏமா சத்யா, அப்படிலாம் பேசக்கூடாது. அண்ணி கிட்ட மரியாதையா நடந்துக்கணுமா? சரியா நீ, நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம், இருங்க. ஓ, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? கோயிலுக்கு போகும்போது கருப்பு கலர் புடவை மட்டும் கட்டின்னு போலாமா? இதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லி தரலையா உனக்கு? நம்ம குடும்பத்துக்கே கருப்பு ஆகாது, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீங்க கூட தான் கிழிஞ்ச புடவைய கட்டின்னு இருக்கீங்க. வீட்டுல கிழிஞ்ச புடவைய கட்டலாமா? என்னை பத்தி பேச வந்துட்டீங்க. நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கானு தெரியுமா உங்களுக்கு? என்னை பத்தி எல்லாம் ஒண்ணு பேசாதீங்க நீங்க. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், இருங்க. என்னம்மா சாப்பிட்டியா? என்ன பண்ணின்னு இருக்க? உன்னதாம்மா கேட்டுன்னு இருக்கா. சாப்பிட்டியா இல்லையா? எங்க கேட்டுன்னு இருக்கோம்ல. என்கிட்ட ஒண்ணு பேசாதீங்க. காலங்க தலையான்னு எப்படி எல்லாம் சொல்றாங்க அவங்க. நீங்க கம்முன்னு இருக்கீங்க. என் மனைவி ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே நீங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சம்பளம் எதுக்கு எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்துன்னு இருக்கீங்க? அதான் நான் குத்துக்களை மாதிரி ஒருத்தி உக்கான்னு இருக்கோம்ல. இதுக்கப்புறம் என்கிட்ட தான் நீங்க சம்பளம் எல்லாம் கொடுக்கணும். நம்ம நாளைக்கே தனி கொடுத்துன்னு போலாம். இங்க இருந்தா எனக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்கல. பக்கத்து வீட்டுக்கே தனி கொடுத்துன்னு போனாங்க. அவங்க கிட்ட மாடோ கோழியோ இருந்துச்சு. பெரிய தம்பிக்கு மாடும் சின்ன தம்பி கோழியும் 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கினாங்க. ஏங்க வாங்க உள்ள போலாம். இங்க என்ன வெட்டி நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க? எவ்வளவு வேலை இருக்கு, வாங்க உள்ள போலாம். நான் போற வந்தவங்க வர கட்டி போங்க. பாத்தீங்களாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட முழுசா ஆகல. உன் தம்பி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு போயிட்டான். சரி போட்ட விடுங்க. முதல்ல நான் இந்த புடவைய மாத்தணும். அவளா என்னை கிண்டல் பண்ற நம்பிக்கை நான் வந்துட்டு இருக்கேன். சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். அவளை வந்து பார்க்க போறா, நம்ம தான் பார்க்கணும். ஹேய் ஷூ, எவ்வளோதான் விரட்டுறதோ இந்த கோழியை. வந்து வந்து வாசலாண்டே பாத்ரூம் போயிட்டு ஓடிடுது. என்னதான் பண்றாளோ அவ. சத்யா, இங்க வாம கொஞ்சம். உன் கோழி பாரு என் வாசலாண்டே வந்துன்னு இருக்கு. என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கா பாத்துக்கோ அதுங்கள. இதுக்கு முன்னாடி அதுங்க அங்கதானே இருந்துச்சு. அதான் பழைய இடத்துக்கே வருது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் கூப்பிட்டு சொல்லின்னு இருக்காதீங்க. ஓஹோ, அவ்வளோ ஆயிடுச்சா இவளுக்கு? உன் கோழி என் வீட்டு சைடு வராத மாதிரி நீயே நின்று பார்க்க போற. பார்த்துக்கோ, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்பாடா, நமக்கு எப்படியோ இன்னைக்கும் ஒரு 2 முட்டை லாபம் கிடைச்சது. நல்ல ஐடியா தான் இது. என்ன பார்த்து ஏதோ பேசுன்னு இருக்கீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு ஒரு 2 முட்டை, நேற்று ஒரு 2 முட்டைன்னு 4 முட்டை கீழே கிடைச்சிது. அதே எப்படி கிடைச்சிருக்கோன்னு இன்னும் யோசிச்சுன்னு இருந்தேன். எது முட்டை கீழே கிடைச்சதா? எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எப்படின்னு எனக்கும் சொல்லுங்க. ஆமா, இந்த தெருவுலயே கோழி வச்சுன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உன் கோழிங்க தான் என் வீட்டாண்ட முட்டை போட்டு போயிருக்கு. அந்த இடம் என் இடம், எனக்கு தான் அந்த முட்டை சேரும். நீ போய் வேலையை பாருமா. போமா, வீட்டுல எதனா வேலை இருந்தா. கடையில வாங்கினு வந்த முட்டை, அது கூட தெரியல. என்னதான் கோழி வளர்க்குறா, என்னதான் பண்றான்னு தெரியல. இன்னும் ஒண்ணுமே தெரியல. இதுல சண்டை போட்டு தனி கொடுத்தன வேற. மற்றவங்களை குறை சொல்றதுல மட்டும் நம்பர் 1 இருக்கா. என்ன பண்றது? அடுத்த நாள் அவங்க வீட்டு சைடு போய் முட்டை போட்டுறக்கூடாதுன்னு இவங்களே அந்த சைடு போகாத மாதிரி கோழியை பார்த்துக்கினாங்க. ஓஹோ, காவலுக்கு நின்று இருக்காளே. முட்டை நல்லா வேலை செய்யுது போல. எப்படியோ கோழி பிரச்சனை இதோட முடிஞ்சது. அவளே இந்த சைடு வராத மாதிரி பார்த்துப்பா. என்ன இது, இந்த பால்காரன் இன்னும் வரவே இல்லையே? நாளைக்கு காலையில காஃபி போடுறதுக்கு பால் இல்லைன்னு சொன்னா இவரு வேற திட்டுவாரு. காஃபி இல்லாம இவருக்கு நாளே ஓடாது.
பேசாம இவங்க கிட்ட மாடு இருக்கு போய் கறந்துன்னு வந்துட்டா என்ன? கோழி கூனதுக்கு அப்புறம் இவங்க போவாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம். அடுத்த நாள் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே இவங்க போய் பால் கறந்துன்னு வந்துட்டாங்க. 5 நாள் இதே மாதிரி பண்ணாங்க. என்னங்க இது ஒரு 4 நாளா பால் ரொம்ப கம்மியா இருக்கு. மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கரெக்டா பால் கொடுத்துரும், இப்பெல்லாம் கம்மியா கொடுக்குது, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, நானும் நோட் பண்ணின்னு தான் இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது? சாப்பாடு நல்லா சாப்பிடுது. பேசாம நான் இன்னைக்கு மாட்டுக்கொட்டையிலே படுத்துக்கலான்னு இருக்காங்க. அடுத்த நாள் ஈஸ்வரியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓஹோ, இவதான் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே போய் கறந்துட்டு வந்துடுறாளா? வீட்டுல லைட் எரிஞ்சுன்னு இருக்கும் போதே நான் நினைச்சேன், ஒரே தொல்லை பண்றாள் இவ, என்ன பண்றது? நாளைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இதுக்கப்புறம் நீ என் சைடு வரவே கூடாது. எப்ப 4-5 நாளா பால் செலவு கம்மி பண்ணின்னு இருக்கோம், இதே மாதிரி நாளைக்கு போய் கறந்துன்னு வந்துடணும். அடுத்த நாள் கறந்துன்னு வரலான்னு போனாங்க. ஈஸ்வரி மாடுக்கு பதிலாக கழுதையை கட்டி வச்சிருந்தாங்க. அங்கே இருட்டில் ஒன்றும் தெரியாததுனால இவங்க மாடுன்னு நினச்சி போய் பால் கறக்க ஆரம்பித்தாங்க. இந்த கழுதையும் சத்யாவை எட்டி உதச்சிது. ஐயோ, என்ன இது? இந்த மாடு இப்படி எட்டி உதச்சிடுச்சு. ஆனா நம்மளை உதைக்கிறதுக்கு முன்னாடி கழுத மாதிரி கத்துச்சு. ஒருவேளை இது கழுதையா? ஐயோ, மாடா கழுதையா? என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யவே கூடாது. ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துன்னு இருக்கு நமக்கு. சின்ன தம்பி கிட்ட மொத்தம் எத்தனை கோழி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை நல்லா இருந்துச்சா? அடுத்து எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.